மகளிர் நலத்திட்டங்களை பொறுத்தவரை எந்தெந்த கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகளை அளித்துள்ளன என்பதை இப்போது பார்க்கலாம். தாட்கோ மூலம் கடன் உதவி வழங்கப்படும் என்றும், சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் அரசால் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. கடன் தொகை உயர்த்தப்படும் என்றும், மீண்டும் பூமாலை திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் திமுக கூறியுள்ளது. கடன்களை அரசே செலுத்தும் என்று தேமுதிக தெரிவித்துள்ளது. நாப்கின் தயாரிப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கூறியுள்ளது. கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. திருமண உதவித்தொகை உயர்த்தப்படும் என்றும், 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் என்றும் அதிமுக கூறியுள்ளது. உதவித்தொகைகள் அனைத்தும் உயர்த்தப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளது. 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தேமுதிக கூறியுள்ளது. தாலிக்கு 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் என்று பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. அமைப்பு சாரா பணியாளர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது. ஸ்கூட்டருக்கு 50% மானியம் வழங்கப்படும் என்றும், ஆட்டோ வாங்க மானியம் வழங்கப்படும் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகனங்கள் வாங்க நிதி உதவி வழங்கப்படும் என்று தேமுதிக கூறியுள்ளது. ஏழை மாணவிகளுக்கு 5,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. SC/ST பெண் பணியாளர்களுக்கு மாவட்டந்தோறும் விடுதி அமைக்கப்படும் என்று அதிமுக கூறியுள்ளது. மாவட்டந்தோறும் விடுதி, பெண் காவலர் குறைதீர் பிரிவு ஆகியவை அமைக்கப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு வேலையில் சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்படும் என்று தேமுதிக கூறியுள்ளது. காவல்துறையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று பாமக கூறியுள்ளது. இளம் விதவைகளுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் உதவி ஆகியவை அளிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது. பேறுகால விடுப்பு 9 மாத காலம் வழங்கப்படும் என்று அதிமுக, திமுக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் கூறியுள்ளன. மகளிர் பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் என்று அதிமுக கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்புக்காக கைபேசி செயலி வசதி, விசாகா குழுக்கள் ஆகியவை உருவாக்கப்படும் என்று திமுக கூறியுள்ளது. உதவி மையங்கள், புகார் குழுக்கள், சாட்சிக்கு சட்ட பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தேமுதிக கூறியுள்ளது. தனிக்காவல் பிரிவு உருவாக்கப்படும் என்று பாமக தெரிவித்துள்ளது. தனி உதவி மையம் அமைக்கப்படும் என்றும், காவல்துறை சீரமைக்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா கூறியுள்ளது. வன்கொடுமை சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என்று திமுக கூறியுள்ளது. ஊட்டச்சத்து திட்டம், உடற்பயிற்சி மையம், ஜெண்டர் பட்ஜெட் ஆகியவை கொண்டுவரப்படும் என்று தேமுதிக தெரிவித்துள்ளது. 3 மகளிர் பல்கலைக்கழகங்கள், மகளிர் பேருந்து உள்ளிட்டவை கொண்டுவரப்படும் என்று பாமக கூறியுள்ளது. பெண் சிசு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி போடப்படும். பள்ளி மாணவிகளுக்கு கழிப்பிட வசதி ஏற்படுத்தப்படும் என்று பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. வேலை நேரம் 6 மணி நேரமாக குறைக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது.